அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டவர் ஃபார்மசி தினேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹைடெக் சிரப். இந்த ஹைடெக் சிரப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைடெக் சிரப் இது வந்து ஒரு வகையான பேராசைட்ஸ் கொடுக்குற சிறப்பு. பேராசைட்ஸ்னா ஒட்டுண்ணி, அதாவது ஆடு மாடுகளுக்கு ஒட்டுண்ணிகளை கொடுக்குற சிறப்பு தான் வந்து ஹைடெக் சிரப். இது யார் பரிந்துரையின்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாக்டர் பரிந்துரையின்படி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெடிக்கல் பிராக்டிஷனர், அதாவது ஃபார்மசி ஸ்டூடெண்ட், அவங்க பரிந்துரையின்படி இந்த ஹைடெக் சிறப்பு வந்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். இந்த ஹைடெக் சிறப்பு வந்து எந்தெந்த அளவுல நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டேப்லெட்டா இருக்கு, போலஸா இருக்கு, இன்ஜெக்ஷனா இருக்கு, சொல்யூஷனா இருக்கு. டேப்லெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 80 mgல இந்த ஹைடெக் டேப்லெட் நம்ம கிடைக்குது. போலஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 mgல போலஸ் நமக்கு கிடைக்குது. அது இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 1 ml இருக்கு, 5 ml இருக்கு, 10 ml இருக்கு, 30 ml இருக்கு. அது போக 100 ml இந்த ஹைடெக் இன்ஜெக்ஷன் நமக்கு கிடைக்குது. சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 100 ml இருக்கு, 500 ml இருக்கு, அப்புறம் 1 லிட்டர்ல இருக்கு. இவ்வளவு இருக்கு. இது எவ்வளவு பவர்ல நமக்கு அந்த மெடிசன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டேப்லெட்ல 80 mg இருக்கும். இன்ஜெக்ஷன்ல பார்த்துட்டீங்கன்னா ஐவர்மெக்சின் வந்து 10 mgயும், பென்சீன் ஆல்கஹால் வந்து 50 mg இருக்கும். போனஸ்ல 200 mg ஐவர்மெக்சின் இருக்கு. இது ஓரல் சொல்யூஷன் சிறப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 0.8 mg ஐவர்மெக்சினும், பென்சீன் ஆல்கஹால் வந்து 0.2 ml தான் இருக்கும். 2 mg தான் பென்சீன் ஆல்கஹால் நமக்கு தேவை. எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆடுகளுக்கு கொடுக்கலாம், நாய்களுக்கு கொடுக்கலாம், மாடுகளுக்கு கொடுக்கலாம், எருமைகளுக்கு கொடுக்கலாம், அது போக குதிரைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம சைடு குதிரைங்க யாரும் அவ்வளோக்கா வச்சிருக்க மாட்டாங்க. அதை தவிர்த்து மீது ஆடு மாடுகளுக்கு, குதிரைங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கறதுனால இப்போ ஆடு கொடுக்கறதுனால என்னென்ன கிடைக்கும், மாட்டு கொடுக்கறதுனால என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆடோட மேலே இருக்கிற பெருமுடியெல்லாம் கொட்டி முடி புதுசா வந்துடும். ஆடு பார்க்கறதுக்கு இந்த புதன் இல்லாத மேல பெருமுடியெல்லாம் கொட்டி போயிட்டு ஆடு பார்க்கறதும் நீட் அண்ட் கிளியரா இருக்கும். நாய்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐவர்மெக்சின் டேப்லெட்டை தான் கொடுக்கணும். நாய்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க உனிங்க, உள்ள இருக்கிற குடல் புழுக்கள் எல்லாமே போயிட்டு நாய்களுக்கு அடிக்கடி துப்பு வர்றது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம பார்க்குது. கேட்டிட், அதாவது மாடுகளுக்கு எருமைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற குடல் புழுக்கள் செத்துடுது. அப்புறம் மேலே இருக்கிற உனிங்க, அந்த மாதிரி பேராசைட்ஸ் வராம பார்த்துக்குது. அப்புறம் இந்த கண்ணு மேல இருக்கிற புண்ணு, கண்ணின் மேல பிச்சுக்குது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம மாடுகளுக்கு இருக்கு. குதிரைங்க பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். இதோடைய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கிற குடல் புழுக்களையும் வெளியேகிற ஒட்டுண்ணிகளையும் வராம பார்த்துக்கிறது தான் இந்த ஹைடெக் சிறப்போட முக்கியமான வேலை. இப்போ ஆடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பண்ணையில இருக்கிற ஆடுகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு 100 ஆடு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 20 ஆடு, அதிகபட்சம் ஒரு 10 ஆட்டுக்கு இந்த மருந்து வந்து சேராது. இப்ப சேராத பட்சத்துல ஆட்டுடைய என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கழிச்சல் எடுக்கும். இப்போ கொடுத்த மற்ற ஆடுங்க நல்லா இருக்கும். ஒத்துக்காத இந்த மருந்து செட் ஆகாத ஆடுகளுக்கு வந்து மறுநாள் வந்து கழிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். மேலும் இது போன்ற வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.